செய்யும் மழலைகளே, ஆட்டம் போடும் மருந்துகளே, நல்ல கதைகளை பார்த்து ரசிக்கணுமா? உங்க திறமையை உலகம் அறியணுமா? ஈழம் புரிவர்களை தெரியணுமா? இது கண்ணான கண்மணிகளே, கண்மணிகளே, இது கண்ணான கண்மணிகளே. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? லாஸ்ட் வீக் நம்ம டாம் அந்த விஷயம் சொன்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணால் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம். ஹலோ ஜெனிலியா, நீ எப்படி இருக்க? ஹாய் சாம், நான் சூப்பராக இருக்கேன். ஆஃப்டர் லாங் டைம் நாம மீட் பண்றோம். ஆமாம் சாம். ஆமாம், நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன ஜெனிலியா, நானும் சூப்பரா இருக்கேன். சரி, இன்னைக்கு என்ன பார்க்குறது ரொம்ப எளிமையாக இருக்க? எனக்கு எப்பவுமே எளிமை தான் ரொம்ப பிடிக்கும் ஜெனிலியா. என்ன சாம், நீ வேற மாதிரி பதில் சொல்லுவேன்னு நினச்சா எனக்கே ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துட்ட. அப்படியெல்லாம் இல்லை ஜெனிலியா, ஆனா நம்ம எளிமையோட வாழ்றது நமக்கு ரொம்ப நல்லது. சூப்பரா சொன்ன சாம். இதே மாதிரி நீ எல்லாத்தையும் தத்துவமா சொல்லு. அதுக்குள்ளேயும் வா, நம்ம இந்த வாரத்துக்கான குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். அற்புதம் செய்பவரை, அதிசயம் செய்பவரை, எங்கள் இயேசுவே. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு சாப்பிட கொடுத்து ஒரு மிகப்பெரிய புதுமைய செஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்த மக்கள் ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடிட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளைங்க இயேசு கூட சேர்ந்து விளையாடி ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. அப்போ நேரம் ஆக ஆக இருட்ட ஆரம்பிச்சது. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு புறப்பட ஆரம்பிச்சாங்க. இயேசுவும் அவரோட சீடர்களை படகேறி அந்த பக்கம் இருக்கிற கரைக்கு போங்கன்னு சொன்னாரு. சீடர்களும் படகை எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த பக்கம் இருக்கிற கரைக்கு போக தயாராகிட்டு இருந்தாங்க. அப்போ இயேசு தனிமையில ஜெபம் பண்றதுக்காக பக்கத்துல இருந்த மலைக்கு போனாரு. சீடர்களும் படகுல ஏறி அந்த பக்கம் இருக்கிற கரைக்கு கிளம்பிட்டாங்க. இரவு நேரம் நெருங்கினப்ப கடல்ல காத்து வீச ஆரம்பிச்சது. கடல் தண்ணியும் பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய புயல் வந்த மாதிரி அந்த கடல் ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தது. அந்த கடல் சீற்றத்துல படகு தடுமாற ஆரம்பிச்சது. படகுல இருந்த சீடர்கள் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ கடல் நடுவுல யாரோ நிக்கிற மாதிரி இருந்தது. அத பார்த்ததும் சீடர்களுக்கு கடல்ல பேய் நின்ன மாதிரி தெரிஞ்சது. எல்லாரும் பேய் பேய்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மையில அந்த உருவம் பேய் இல்ல, இயேசு கிறிஸ்து தான் கடல்ல நடந்து வந்துட்டு இருந்தாரு. சீடர்கள் பயத்துல உறைஞ்சு போயிருந்தத பார்த்த இயேசு, துணிவோடு இருங்க, நான் தான், அஞ்சாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பேதுரு இயேசு கிட்ட, ஆண்டவரே நீங்க தான் அப்படின்னா நானும் கடல் மேல நடந்து உங்ககிட்ட வர ஆணையிடுங்க அப்படின்னு சொன்னாரு. இயேசுவும் வா அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு படகுல இருந்து கடல்ல குதிச்சு இயேசுவை பார்த்து நடந்து வர ஆரம்பிச்சாரு. கடல் தண்ணியில அவரு மூழ்கவே இல்ல. திடீர்னு பேதுருவுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. சுத்தி புயல் வீசுது, நாம வேற தண்ணியில நடந்து போயிட்டு இருக்கோம், மூழ்கிட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சு கீழே பார்த்தாரு. உடனே பேதுரு தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இயேசு பேதுருவோட கைய பிடிச்சு, நம்பிக்கை கொண்டியவனே ஏன் ஐயம் கொண்டாய் அப்படின்னு தூக்கி விட்டாரு. உடனே அந்த கடல்ல சீற்றம் எல்லாமே குறைஞ்சு நல்லா அமைதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இயேசுவும் பேதுருவும் அந்த படகுல ஏறி சீடர்களோட அந்த பக்கம் இருக்கிற கரைக்கு போனாங்க. ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்த்தாச்சுல சாம்? ஆமா, அருமையா இருந்துச்சு. சரி, ஏதோ எளிமைன்னு பேசியிருந்தாலும் அது என்னது? ஆமா ஜெனிலியா, எளிமையா வாழணும், நமக்கு தேவைக்கு அதிகமா இருக்கிற பொருட்களை பிறருக்கும் கொடுத்து உதவணும். ஆமாம் சாம், கரெக்டாக சொன்னேன். நம்ம மித்தவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கும்போது அவங்க ஃபேஸில் ஒரு சந்தோஷம் வரும் பாரு, அப்பா.
ஆமா ஜெனிலியா, நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க கொடுக்க தான் நம்மக்கிட்ட இருக்கிறத விட இன்னும் இன்னும் அதிகமாக நம்ம ஏசப்பா நமக்கு கொடுத்துட்டே இருப்பாரு. ஆமா சாம். சரி, நீ யாருக்காச்சும் அப்படி ஹெல்ப் பண்ணிருக்கியா? நான் பண்ணிருக்கேனே. சூப்பர் ஜெனிலியா, இந்த வயசுல இருந்தே நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிறத அந்த பக்குவம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா தான் நம்ம வளர வளர அந்த பழக்கமும் நம்ம கூட சேர்ந்து வளரும். ஓகே சாம், நெக்ஸ்ட் என்ன? அடுத்ததா என்ன, இந்த வாரத்துக்கான வாட்ஸ்அப் பாண்டுகள் பார்க்க போறோம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரத்துக்கான வாட்ஸ்அப் பாண்டுகள் பார்க்கலாம். கடவுள் தந்த திறமைகளை இப்போ காட்ட போறோம் நாங்க. மகிழ்ந்திடலாம் வாங்க. இது வாட்ஸ்அப் பாண்டுகள். இது வாட்ஸ்அப் பாண்டுகள். அன்பே உன் தேவடி சயனமையா, அன்பே உன் தேவடி சயனமையா, அல்பம் ஜோடி எவனியாயவா, அன்பே உன் தேவடி சயனமையா, பாகையாம் பைத்தவம்மை பாமை தூவி வாய்த்தவந்தோ அகையை நீக்கும் மாயினேவோ தேவனின் பாதவந்தோ, நன்மை போயவை தேடிய பொய்யும் நன்மை போச்சும் ஐயவா, விண்ணும் மண்ணும் கலையும் காற்றும் மூச்சும் முயலை உண்டாம் என்னென்ன போய் வழிபோது கை கொச்சு தேவன் உன்னை துதித்திடுவோம். அன்பே உன் திருவடி சயனமையா, அல்பம் ஜோதி எமதியாயவா, அன்பே உன் திருவடி சயனமையா, அக்னிநாள் வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா, அக்னிநாள் வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா, ஆவியானவரே வாரும் ஆண்டவரே, ஆற்றலானவரே ஒரு மாற்றும் ஆண்டவரே, ஆவியானவரே வாரும் ஆண்டவரே, ஆற்றலானவரே ஒரு மாற்றும் ஆண்டவரே, அக்கினிநாள் வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா, அக்னிநாள் வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா, தூய நாவினை அருளி ஜெபிக்க வேண்டுமே, புதிய மொழிகளை பேசி துதிக்க வேண்டுமே, தூய நாவினை அருளி ஜெபிக்க வேண்டுமே, புதிய மொழிகளை பேசி துதிக்க வேண்டுமே, பேதுருவை போல் எழுந்து நிற்க வேண்டுமே, பேதுருவை போல் எழுந்து நிற்க வேண்டுமே, 3000 மீன்களை பிடிக்க வேண்டுமே, 3000 மீன்களை பிடிக்க வேண்டுமே, அக்கினிநாள் வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா, அக்கினிநாள் வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா, யாவர் மீதிலும் ஆவி பொழிய வேண்டுமே, ஆசீர்வாத அன்பு மழை பெய்ய வேண்டுமே, யாவர் மீதிலும் ஆவி பொழிய வேண்டுமே, ஆசீர்வாத அன்பு மழை பெய்ய வேண்டுமே, அறுபடைகள் வரங்கள் கனிகள் நிரம்ப வேண்டுமே, அறுபடைகள் வரங்கள் கனிகள்
1:26 ஞானத்தை நீ அடைய முன்னால் கட்டளைகளை கடிப்பிடி, அப்போது ஆண்டவர் முதல் ஞானத்தை வாரி வணங்குவார். சலமுனி ஞானம் 6:11 என் சொற்கள் மீது நாட்டம் கொள்ளுங்கள், ஏக்கம் கொள்ளுங்கள், நீங்கள் நற்பேச்சு பெறுவீர்கள். நீதிமொழிகள் 2:6 ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவர், அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றாண்டவர் அவர். யாக்கோபு 1:5 உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்து கேட்கட்டும், அப்போது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லோருக்கும் கொடுப்பவர். கொலோசியர் 2:3 ஞானமும் அறிவுமாகிய செல்வங்கள் அனைத்தும் கிறிஸ்துவில் மறைந்துள்ளனர். நானும் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய ரத்தத்தினாலே விடுதலை எனதே நீ, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே விடுதலை எனதே நீ. நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.
பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயரால் ஆமென். அஞ்சாரே நான் உன்னை மீட்டுக் கொள்ளுவேன். உன் பேரை சொல்லி நான் அழைப்பேன். நீ எனக்கு உரியவன். ஏசாயா 43:1. மாதாவே துணை நீரே உன்னை மாற்றே போதரலும் வாரும். ஹீரோ பிள்ளைகள் வந்தோ அம்மா ஏற்றும் நாகனே எங்கள் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் ஆமென். Worship the Lord in the light of His birth. What a glory He shines on our way. While we do His good will, He abides with us still, and with all who will trust and obey. Trust and obey, for there's no other way to be happy in Jesus, but to trust and obey. Not a shadow can rise, not a cloud in the skies, but a smile quickly drives it away. Not a doubt nor a fear, not a sign nor a tear can abide while we trust and obey. Oh, trust and obey, for there's no other way to be happy in Jesus, but to trust and obey. Then in fellowship sweet, we will sit at His feet, or will walk by His side in the way. What He says we will do, where He sends we will go. Never fear, only trust and obey. Trust and obey, for there's no other way to be happy in Jesus, but to trust and obey. பின்ன ஜெபம். மீட்பின் காவலரே, கனிமய கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மனைவியுமாய் வைத்தார். அதையா வச்சு உரைய வைத்தார். மனம் கிறிஸ்து மனையானார். கல்பத்த யோசேப்பே, எங்களுக்கும் நீ தனியார் சின்ன உன்னதரே, வாழ்க்கையாப்பட என்னை நலந்திலும் அருளும் மிளகட்டும் உதவி பெற்றத்தினை யாருக்கும் என்று பாதுகாத்தலும். ஆமென். யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். Last prayer, our Father who art in heaven, hallowed be thy name. The kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day all daily bread. Forgive us our trespasses, as we forgive those who trespass against us. Lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom, the power and the glory, forever and ever. Amen. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்க
இருக்கணும். அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும். என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. என் மனசு புரிஞ்ச செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புலதான் உயிர் வாழணும். என் உயிர்க்குள்ள நீங்க கலந்து உயிர் வாழதும் ஏனோ. பாவி எனக்கு உயிர் தந்து உயிர் வாழ்வதும் ஏனோ. பாவி எனக்கு உயிர் தந்ததும் நீங்கள் யாவும் ஏனோ. என் கால்கள் ரெண்டும் இடறிடாமல் சுமந்து வந்ததும் ஏனோ. என் கால்கள் ரெண்டும் இடறிடாமல் சுமந்து வந்ததும் ஏனோ. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புலதான் உயிர் வாழணும். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புலதான் உயிர் வாழணும். பாவி எனக்கு உயிர் தந்ததும் ஏனோ. என் உசுருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வதும் ஏனோ. பாவி எனக்கு உயிர் தந்ததும் ஏனோ. பாவி எனக்கு எல்லாமே உயிர் தந்ததும் ஏனோ. தூங்காமல் உறங்காமல் காத்து கொண்டதும் ஏனோ. என் வழி எல்லாம் நிழல் போல தொடர்ந்து வந்ததும் ஏனோ. என் வழி எல்லாம் நிழல் போல தொடர்ந்து வந்ததும் ஏனோ. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும். எப்பவும் போல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அசத்தலா பண்ணிட்டாங்க. ஆமாம் சாம், சூப்பராக பண்ணாங்க. நம்ம ஷோ ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு சூப்பரான விஷயத்த தான் சொன்னோம். ஆமா ஜெனிலியா, அதே மாதிரி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஆமாம் சாம், கரெக்டாக சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போலேருந்தே மித்தவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழணும். அதே மாதிரி இல்லாதவங்களுக்கும் கொடுத்து வாழணும். சூப்பரா சொன்ன ஜெனிலியா. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்கு. நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன் சாம். எல்லாமே எனக்கு மட்டும்தான் அப்படின்னு திங்க் பண்ணாம நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை பிறருக்கும் கொடுத்து உதவணும். சூப்பராக சொன்ன சாம். வழக்கத்துக்கு மாறா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்த என்கிட்டையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ண. ஆமா ஜெனிலியா, எளிமையோட வாழணும், எல்லாருக்கும் கொடுத்தும் வாழணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? அதெல்லாம் உங்களுக்கு புரியும் சாம். இப்போ நம்ம கிளம்பலாமா? ஓ, கிளம்பலாமே. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்பவும் போல் மறக்காமல் உங்களோட சூப்பரான டேலண்ட்ஸ் வீடியோஸை எங்களுக்கு அனுப்பி வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மறக்காமல் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 8637661914. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறோம். டாடா, பாய் பாய். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.